எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஆசீர்வாதம். இப்போ நான் சொல்ல போகிறது வராக தரிசனம். வராக தரிசனங்கிறது இது 10 அவதாரத்தில், தச அவதாரத்தில் இது வராக அவதாரங்கிறது ரொம்ப விசேஷமான அவதாரம். இந்த அவதாரத்தை பற்றி, அந்த வராகரோட தரிசனத்தை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். விருத்தாஜலம் அருகே ஸ்ரீ முஷ்ணோ திருத்தலத்தில் ஒரு முகமதிய பக்தனுக்காக, அவருக்கு அந்த முகமதிய பக்தனுக்கு என்ன ஆச்சுன்னாக்க, இப்பெல்லாம் கேன்சர்னு வர மாதிரி அப்பெல்லாம் ராஜப்பிளவைன்னு ஒரு பிளவைங்கிற ஒரு நோய் வந்துதான். அந்த நோயை அந்த முகமதியர் என்ன பண்ணாருனாக்கா, பகவானே எனக்கு வேறு ஒன்றும் தெரியல, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்ற போது, பகவானே நேரில் அவரோட அந்த நோயை அப்படியே பல்லால் கடித்து குத்தி அகற்றி அவரை காப்பாற்றினாராம் அந்த வராகமூர்த்தி. அது ஸ்ரீ முஷ்ணுங்கிற ஊரில் அதோட சிற்பம் இருக்கான் இன்னமும். இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ஸ்ரீ முஷ்ணுங்கிறது. ரெண்டாவது, சென்னை மகாபலிபுரம் அருகே திருவிடந்தையில் திருமகளை தனது இடது மடியில் வராகமூர்த்தியை இடது மடியில் லக்ஷ்மியை வச்சுண்டு, திருமகள்னாக்க லக்ஷ்மியை வச்சுண்டு அவர் நித்திய கல்யாண பெருமாளாக வணங்கப்படுகிறார். தன்னால் தினமும் திருவிடந்தை வராகமூர்த்தியை தரிசிக்க முடியாமல் வருந்திய பல்லவ மன்னனுக்காக திருமகளை வலது மடியில் அமர்த்தி வராகர் அருள் வழங்கும் திருவலந்தை ஸ்தலம் மகாபலிபுரம் கலங்கரை விளக்கம் அருகே இது உள்ளது. அடுத்தது, திருநெல்வேலி மாவட்டம் கல்லடக்குறிச்சிக்கு பக்கத்தில் வரப்பிரசித்தி பெற்ற ஆதி வராகர் கோவில் கொண்டுள்ளார். அடுத்தது, காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் கோஷ்டத்தில் கருவறை பக்கத்தில் கள்வர் பெருமான், அது எதுக்காக சொன்னார்னு தெரியாது, ஆதிவராகர் என்றே அவர் இந்த சன்னதி 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. அடுத்தது, நம்ம திருப்பதி இருக்கு பார்த்தீங்களா, திருப்பதி திருமலையில் சுவாமி புஷ்கரணிக்கு பக்கத்தில் வராகமூர்த்தி விசேஷமாக வழிபடப்படுறோம். அது ஸ்ரீனிவாசருக்கு இந்த வராகமூர்த்தியானவர் இடம் தந்ததுனால முதல் நிவேத்தியம் வராகமூர்த்திக்கு தான் இப்பையும் செய்யலாம். செங்கல்பட்டை அடுத்து திருமலை வையாவூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் அற்புத வடிவில் லக்ஷ்மி வராகமூர்த்தி ஆட்சி புரிகிறார். கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் அனந்த பத்ம சுவாமி ஆலயத்திற்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவில் லக்ஷ்மியுடன் வராகமூர்த்தி திருக்கோவில் கொண்டுள்ளார். அடுத்தது, வட இந்தியா மதுரா நகரில் துவாரகிஷ் ஆலயத்திற்கு அருகில் ஆதி வராகமூர்த்தி குடிகொண்டுள்ளார். செந்நிற தோற்றம் கொண்ட இவர் லால் வராகர். லால்னாக்க ஹிந்தியில் லால், சிவப்புங்கிறதுக்கு பேர் ஹிந்தியில் லால்னு சொல்லுவார். லால் வராகர்னு அவரை அழைக்கிறார். இவருக்கு சற்று தொலைவில் வெண்ணிற தோற்றம் கொண்ட ஸ்வேதவராகர் மூர்த்தியும் ஆலயம் இருக்கிறது. ஜெய்ப்பூர் கேந்திரப்பராவில் கட்டீசன்ஸ் தெருவில் வடக்கு முனையில் யக்ஞவராகர் மூர்த்தியின் ஆலயம் உள்ளது. இந்த ஸ்தலம்
காடக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. விஜயநகர பாணியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கேரளம் எர்ணாகுளம் கொடுங்கலூர் பாதையில் வரப்புழா என்னும் ஸ்தலத்தில் 450 வருடம் பழமையான ஆலயத்தில் நரசிம்ம மூர்த்தியுடன் வராக மூர்த்தியும் தரிசனம் தருகிறார். கேரளம் கொச்சியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் சேரை என்னும் தலத்தில் அழிக்கல் வராக மூர்த்தி திருவருள் புரிகிறார். புஷ்கரில் உள்ள பிரசித்தி பெற்ற பிரம்மன் ஆலயத்தில் வராகமூர்த்தி தனிச்சன்னதியில் அருள்கிறார். கிபி 1727 ஆண்டு ராஜசுவாமி ஜெய்சிங் என்னும் ஜெய்ப்பூர் மகாராஜாவால் ஜெய்ப்பூர் மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி இது. விசாகப்பட்டினம் வால்டேரில் உள்ள சிம்மாசலத்தில் லக்ஷ்மி நரசிம்மரும் வராகமூர்த்தியும் இணைந்து ஒரே உருவில் அருள் பாலிக்கிறார். ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பிலேயே அருளும் மூர்த்தி இவர். ஹரியானா ஜிண்ட் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் சுயம்புவாக வராகமூர்த்தி அவதரித்திருக்கிறார். அதனால அந்த இடத்துல என்னன்னாக்க வராக கிராமம்னே அந்த ஊருக்கு பேர் வந்துடுது. மைசூர் மாண்டியா மாநிலத்தில் கள்ளஹள்ளி புக்கன ரேவில் பூவராகர் ஆலயம் அமைந்துள்ளது. பூனாக்கவே பூ அப்படின்னாக்கவே பூமண்டலம் பூலோகம். பூவராகர் ஆலயம் அமைந்துள்ளது. கேரளம் இடுக்கி மாவட்டம் பன்னூர் தொடுபுழாவில் வராகமூர்த்திக்கென தனி ஆலயம் உள்ளது. அழகிய வடிவில் வராகமூர்த்தியை இங்கு தரிசிக்கலாம். மத்திய பிரதேசத்தில் கஜுராஹோ ஆலயத்தில் வராகமூர்த்தியை தரிசிக்கலாம். ஒடிசா கேந்திரபரா மாவட்டத்தில் அவுல் என்னும் ஊரில் லக்ஷ்மி வராக சுவாமி கோவில் குடிகொண்டுள்ளார். ராஜஸ்தான் ஜலோர் மாவட்டத்தில் உள்ள பின்மல் நகரத்தின் மையத்தில் வராக ஷியாம் என்னும் பெயரில் வராகமூர்த்தி அருள் பாலிக்கிறார். இந்த வராக சுவாமி லக்ஷ்மி வராக சுவாமி வராகரோட ரொம்ப விசேஷமாக எல்லா இடத்துலையும் புராணங்கள்லாம் நல்ல வராகமூர்த்தியை பற்றி புராணங்கள்லாம் ரொம்ப நிறையா சொல்லியிருக்கு. உங்கள்கிட்ட இதை எல்லாத்தையும் பகிர்ந்ததுக்கு நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.